ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்னா வந்து ஒன்றுமே கிடையாது, நம்ம பாட்டில் எடுத்து அடித்து மலர்த்திட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பட் வந்து நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் வந்து ஆணித்தரமாக இருக்கணுங்க. அதாவது பர்ச்சேஸ் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிக்கணுங்க. பர்ச்சேஸ்லலாம் ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு மினிமம் வந்து ஒரு 10 லேக்ல நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பர்ச்சேஸ் வந்து நமக்கு வந்து எப்போ வந்து ப்ராஃபிட்டோட நமக்கு உள்ளே வரப்போகுது, அதுக்கான கஸ்டமர்ஸ் யார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப யோசிக்காமல் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களோட பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஷாப்பில் வந்து அப்படி உள்ள கிடக்கும், சேல் பண்ண முடியாது. ஸோ பர்ச்சேஸில் ஒரு வந்து ரொம்ப வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி சேல் வந்து நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம், இதுக்கான கஸ்டமர்ஸ் யார், நம்ம எப்படி விற்க போகிறோம், மார்க்கெட்டிங்கில் வந்து காம்படேட்டராக நம்ம இருக்கும்போது யாரெல்லாம் வந்து அதில் காம்படேட்டர் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம எடுக்கிற முடிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸை வந்து பாதாள குலுக்கி கொண்டு போயிடும். ஸோ எந்த விஷயமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் வந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சிந்திச்சு பண்ணவங்க தாங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. நான் ஜெயசீரன். மற்றொரு சந்திப்போம். நன்றி.